மதுரை இந்த சம்பவத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இந்த செருப்பு வீசுறக்கே காரணம்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், அப்படி செருப்பு வீசுற காரணமா இருந்தா அந்த செருப்பு கூட ஒரு தரம் இருக்கு, அந்த தரத்து கூட நீங்கள் ஈடாக மாட்டீர்கள் என்று சொல்லியிருந்தேன். நான் 2 பேருக்கும் ஜாதி திமிருன்னு சொல்றேன், வேற என்ன? அண்ணாமலை அவர்கள் ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தா நீ இப்படி பேசுவாரான்னு சொல்லுங்க இல்லையோ. நீங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மாவட்டத்திலிருந்து வந்தவர், உங்களுக்கு தெரியும் உங்க ஊர்ல எல்லாம் சாதி கொடுமை எப்படி இருக்கும், தாழ்த்தப்பட்டவர்களை எப்படி நடத்துவார்கள் என்பதை நீங்கள் நேரிலேயே பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவன் வாயிலிருந்து வருமாங்க, நீ செருப்புக்கு சாம மாட்டேன்னு வருமா? ஏன் உங்க வாயிலிருந்துலாம் இந்த எண்ணம் இந்த வார்த்தை வருது? பொதுவெளியில பேசுற பேச்சாங்க இது. அண்ணாமலை தான் சொல்றேன் நான், பொதுவெளியில பேசுற பேச்சா? நீ செருப்புக்கு சமமா மாட்டேன்னா என்ன? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் கேக்குறேன், ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கீங்க, என்ன பேசுறது பொதுவெளியிலன்ட்டு உங்களுக்கு தெரிய வேணாமாங்க? டாஸ்மாக்ல 2 பேர் குடிச்சிட்டு பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறீங்க. என்னங்க நினைப்பான் வெளில மத்த ஸ்டேட்ல இருக்கவங்க நம்மளை பார்த்து செருப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நினைப்பான்னு நினைக்க மாட்டானா? இதான் திராவிட மாடலா?